இந்த அகிலத்தில் வாழும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்தும் தங்களது ஆசைகளை நிவர்த்தி செய்தும் பாதுகாப்புடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதில் சமத்துவத்தின் பங்கு எல்லா உயிரினமிடத்தும் தேவைக்கேற்றாற் போலும், ஆசைக்கேற்றாற் போலும், ஆரோக்கியத்திற்கு ஏற்றாற்போலும், இன்னும் நிறைய காரணிகளுக்கு ஏற்றாற்போல் இடம்பெற்று இருப்பது இயற்கைதான். சமத்துவமாக இருந்தாலும் நன்மை தீமையை ஆராய்ந்து வழங்க வேண்டும். அதாவது நன்மைக்கான செயல்களுக்காகவும் நல்லவர்களுக்காகவும் நல் சுமூகமான சூழலை ஏற்படுத்துவதற்காகவும் சமத்துவத்தை போற்றி பாதுகாப்பது என்பது உத்தம காரியமாகும். தீய செயல் என்று அறியாமல் சமத்துவத்தை நடைமுறைப்படுத்த நினைத்தால் பிறகு விளைவது ஏமாற்றம் ஒன்றே ஆகும். நல் தீர்க்கதரிசன ஆற்றலுடைய மனங்கள் நிச்சயம் நல்லவைகளை மட்டும் ஆதரித்து நன்மைகளுக்கான வழியை தெளிவுபடுத்தி மேம்படுத்த செய்து தீமைகளை களைந்தெறியச் செய்து தீமைகளை அறவே அண்டவிடாமல் நித்தமும் ஒதுக்கி வைத்து செயல்படும். சமத்துவம் இருக்கும் இடத்தில் சுயநலமானது குடிகொள்ள வாய்ப்பே கிடையாது. போர் சூழலானது சமத்துவமும் சகோதரத்துவமும் இருக்கும் இடத்தில் நிலவவே நிலவாது. சுயநலத்தில் வஞ்சகம், விரோதம், துரோகம், உண்மைக்கு புறம்பான செயல்கள், அதர்ம வழி ஆகியவையே ஓங்கி நிற்கும். நிறைய எதிர்ப்புகள், சண்டைகள், எதிரிகள் மற்றும் இது போன்ற எண்ணற்ற எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே சுயநலம் என்னும் கருத்தில் உலவிக்கொண்டு இருக்கும். அன்பு, பாசம், அக்கறை, அரவணைப்பு, ஆதரவு, மேலும் இது போன்ற எண்ணிலடங்கா நன்மைகளும் தர்மங்களும் நீதி மற்றும் நியாயங்களும் சமத்துவத்தின் வழியே நிலைநாட்டப்படும். சமத்துவத்தின் மகத்துவத்தினை அறிந்து மானுடரால் நிச்சயம் சமத்துவத்தை புறந்தள்ளி சுயநலத்தை ஏற்க மனம் ஒப்புக்கொள்ளாது. நன்மைக்கான மற்றும் நன்மையை விளைவிக்கும் சமத்துவத்திற்கு மதிப்பளித்து மரியாதை தந்து நடந்தாலே வருங்கால சந்ததியினரை நல்முறையில் பார்த்து கொண்டு ஒரு நல் வழிகாட்டியாக திகழ இயலும். சுயநலத்தை ஆதரித்தும் சிரமேற்றும் நடந்தால் வருங்காலமே இல்லாமல் போக வாய்ப்பு உள்ளது. சுயநலத்திற்கு அளிக்கும் ஆற்றலே அதிகம் உண்டு. ஆனால் சமத்துவத்திற்கு படைக்கும் ஆற்றலும் நன்மையை போதித்து நல்வழியை தெரிவிக்கும் ஆற்றலும் அதிகம் உண்டு. சுயநலமாகப்பட்டது சமத்துவத்தை இருக்கும் இடமே தெரியாமல் அளிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. இது எவ்வாறு என்று கேட்டால், சுயநலத்தால் அளவிற்கு அதிகமான பொருட்களை அபகரித்து இயற்கை வளங்களை குன்றச் செய்து இரக்க குணத்தை மனமானது இல்லாமல் செய்துவிடும். இந்த குணாம்சங்களை எல்லாம் விடுத்து நன்மை ஒன்றை மட்டுமே ஓங்கச் செய்யும் சமத்துவமானது சுயநலத்தால் சீர்குலைக்கப்படும். சுயநலமாக தன் தேவைகளானது பொதுநலமுடைய மனங்களால் பூர்த்தியடையாமல் சென்றுவிடுமோ என்று சுயநலமானது அச்சம் கொள்ளும். இந்த அச்சத்தால் சமத்துவ எண்ணமுடைய மனங்களையும் தர்ம சிந்தனைகளையும் ஓங்கவிடாமல் செய்ய சுயநல எண்ணமுடைய மனங்களானது நினைப்பது இயற்கைதான். நல் தீர்க்கதரிசன ஆற்றலுடைய மனதை நித்தமும் வைத்திருந்தால் சுயநலத்திற்கு இடமே இல்லாமல் சமத்துவம் ஒன்று மட்டும் ஓங்கி நின்று வளங்களும் அதிகரித்து நல் ஆரோக்கியமும் மேம்பட்டு நினைத்தவை நிகழ்ந்தேறி மனநிறைவான நல்வாழ்க்கையும் கிடைக்கும். இதை புரிந்து அறிந்து நடந்து வாழ்க்கையின் உண்மையான நல் சாராம்சத்தை கற்றுக்கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்களை மேற்கொள். எனது அன்பு மனமே.